ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களி தான் செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் 1 கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு திரும்ப 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுப்பில் வைக்கும்போது சூடு தாங்குகிற பாத்திரமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடணும். சூடாக ஆக பார்த்திங்கன்னா அது கட்டி சேர ஆரம்பிச்சிடும். கட்டி சேர்ந்தால் களி நல்லா வராது. கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஆகும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்படியே இந்த டைமில் தான் நல்லா கிளறணும். கை விட்டாவே அந்த செகண்ட் பார்த்திங்கன்னா கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கலக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு இருக்கிறீங்களா, அதை வச்சு நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா அந்த கட்டி சேராமல் கலக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை கட்டி சேர்ந்தால் சுடு தண்ணி அப்பப்போ ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப ஊற்றுனா சுடு தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து தண்ணியாகவே தான் இருக்கும். களி கெட்டி ஆகாது. ஆனால் நான் எதுவுமே ஊற்றலை. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. கை விடாமல் கலக்கிறதுல தான் களி நல்லாயிருக்கும். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பாத்திரமாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கை வலியாகும். அப்புறம் செய்ய செய்ய பழகிடும். பார்த்திங்கன்னா அப்படியே இறுக ஆரம்பிக்குது. நான் என் பசங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு கடலை சட்னி, தயிர், மேக்ஸிமம் தயிர் தான் இருக்கும். தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சுக்குவோம். சண்டே கண்டிப்பாக இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட்டியே வராமல் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். அவ்வளோதான். கையில் கொஞ்சம் தண்ணி ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருக்கணும். இப்போ தான் மாவு வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாவெல்லாம் ஒன்று சேர்த்திட்டு இப்போ குக்கரில் வச்சுக்கலாம். உப்பு எல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க. உப்பு வேணால் நம்ம தயிருக்கு தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம், அப்போ உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி கொஞ்சமாக இருக்கணும். நான் காமிச்சல அந்தளவுக்கு தண்ணி வச்சு அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். பிளேட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதுங்க. களி ரெடி ஆயிரும். ஓகே, விசில் இறங்கிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு.
தண்ணி கொஞ்சமாக வைக்கணும், இல்லாட்டி தண்ணி ஃபுல்லாக களியில் ஏறிடும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். தண்ணி தொட்டோன்னு இல்லாட்டி சுட்டு வச்சிரும். ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே எடுத்து வச்சா தான் களியும் உருண்டையாக எடுத்து வைக்க முடியும். தண்ணி தொட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயே வச்சு நல்லா பால் மாதிரி உருட்டினோம்னா களி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.